வணக்கம். இந்த வீடியோவில் தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு இடிக்கிற கல்லில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பூண்டு பற்கள் தோலோடு சேர்த்துருக்கேன். அப்போ தான் அதோடைய சுவையும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கரகரப்பாக நம்ம ஃபஸ்ட்டு இடித்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக இடிக்கணுன்ற அவசியம் இல்லை. கரகரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரசப்பொடி. இது தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது கூட நான் 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா குழைவாக பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ரசம் கரெக்டாக இருக்கும். இந்த தக்காளி போட்டு செய்கிறது. நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா இன்னும் 2 தக்காளி கூடுதலாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த ஸ்டேஜிலே சேர்த்துட்டு ஒரு 2 தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் ரசம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி இது எல்லாத்தையும் புழிஞ்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். அதை வதக்கி சேர்க்கும்போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ரசம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி அதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கிறேன். ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை. அதோடைய வாசனை வர ஆரம்பித்ததுமே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ரசக்கலவையை இது கூட சேர்த்துடலாம். ரசக்கலவையை சேர்த்ததும் நம்ம அடுப்பு தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ரசத்தோடைய நடுவில் அந்த கொதி வர ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓரங்கள்லையும் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் ரசம் கம்ப்ளீட்டாக தயாராகும். ரொம்ப கொதிக்க வைக்கவும் கூடாது. இப்போது இந்த மாதிரி நடுவில் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓரங்கள்லேயும் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது ரொம்ப சிம்பிளாக சுவையான தக்காளி ரசம் தயாராகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.